இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. விஜயகாந்தின் நினைவு தினத்தை ஆண்டுதோறும் குரு பூஜை தினமாக கடைபிடிக்க அக்கட்சியினர் முடிவு செய்திருக்கும் நிலையில் முதலிலேயே தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள விஜயகாந்த் நினைவிடம் கோவில் போன்று வடிவமைக்கப்பட்டு கேப்டன் ஆலயம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. அதிகாலை முதலே வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து குவியத் தொடங்கிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நினைவிடத்தில் உணர்ச்சி பொங்க மரியாதை செலுத்தினர். தொண்டர்கள் சிலர் விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்திலேயே மொட்டை அடித்துக் கொண்டு துக்கம் அனுசரித்தனர். கேப்டனே சாமி தானே, தானத்திலே தானம் எதுனே சிறந்த தானம், அதே தானே இவரே கொடுத்தாரு, அதனால தானே நான் அவரை சாமியா நினைச்சு மொட்டை ஓடுறேன். விஜயகாந்தை குலதெய்வமாக பாவித்து தொண்டர்கள் பலர் விரதமிருந்தும் மாடை அணிந்து வந்தும் அஞ்சலி செலுத்திய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அஞ்சலி செலுத்த வந்த தொண்டர்களின் அலைமோதிய கூட்டத்தால் கோயம்பேடு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதற்கிடையே சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து நினைவிடம் வரை பேரணியாக செல்ல தேமுதிகவினர் திட்டமிட்டிருந்த நிலையில் அமைதி பேரணி நடத்த காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் காவல்துறையினர் இந்த பேரணிக்கு அனுமதி மறுத்தனர். இதனையடுத்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பேரணி நடத்த அனுமதிக்குமாறு காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே பேரணிக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக தேமுதிக நிர்வாகி மீசை ராஜேந்திரன் குற்றம் சாட்டிய அதே நேரத்தில் பேரணிக்கான அனுமதி மறுப்புக்கு அரசு காரணமல்ல, காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம் என எல்கே சுதீஷ் கூறினார். நாங்கள் அரசு பற்றி சொல்லலாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு பிரேமலதா வந்தடைந்ததை தொடர்ந்து அவரது தலைமையில் தடையை மீறி பேரணி நடைபெற்றது. முன்னதாக பேரணியை கட்டுப்படுத்த காவல்துறை முயன்ற நிலையில் கடுமையான தள்ளுமுள்ளுக்கிடையே பேரணி நடைபெற்றது. அப்போது தொண்டர்கள் விஜயகாந்தின் பாடலுக்கு நடனமாடியவாறே பேரணியாக சென்றனர். சுடரை ஏந்தியவாறு பிரேமலதா முன் செல்ல எல்கே சுதீஷ், விஜய பிரபாகரன் மற்றும் தொண்டர்கள் கருப்பு உடையணிந்து உடன் சென்றனர். கணவரின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பிரேமலதா மௌன விரதம் இருப்பதால் பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார். தொடர்ந்து பேரணியானது தேமுதிக தலைமை அலுவலகத்தை அடைந்தவுடன் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய பிரேமலதா அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர் சேகர் பாபு உடன் இருந்த நிலையில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரிலேயே விஜயகாந்த் குரு பூஜையில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பங்கேற்க சொன்னதை பணித்து இன்றைக்கு அவருடைய குரு பூஜையிலே பங்கேற்றிருக்கின்றோம். தொடர்ந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடனான தனது நினைவுகளை நினைவு கூர்ந்தார். கேப்டன் அண்ணன் கிட்ட, அதாவது விஜயகாந்த் அண்ணன் என்ன பிடிச்சதுன்னா, ஒரு கோபம் இருக்கிற இடத்துல தான் ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இலகிய குணம், அதாவது பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பண்பாடு அவரிடத்தில் நான் பார்த்தேன். தொடர்ந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் RSS பேரணிக்கு அனுமதி கொடுக்கும் போது நினைவு நாளையொட்டி அமைதி பேரணி நடத்த அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் என்ன என்றார். நினைவை போற்றுகிற கூட்டம்ங்கிறது
அமைதியாக தான் நடக்கும், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்த இடையூறும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு மறுக்க வேண்டிய தேவையில்லையே. சாதாரண பெரும்பெரும் கட்சி பேரணிக்கு, குறிப்பாக RSS பேரணிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஒன்றாக வந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதோடு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேமுதிகவின் அழைப்பை ஏற்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நினைவிடத்திற்கு வருகை தந்த வண்ணம் உள்ள நிலையில் பேரணி முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த LK சுதீஷ் காவல்துறை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து நடந்தே நினைவிடம் வரை வந்ததாகவும் பேரணி செல்லவில்லை என்றும் கூறினார். அதுக்கு பிறகு இது காலையில் எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடைய வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. இதற்கிடையே அஞ்சலி செலுத்த வரும் தொண்டர்களுக்காக சுட சுட உணவு தயார் செய்யப்பட்டு டப்பாக்களில் அடைக்கப்பட்டு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. அப்போது வானில் கழுகு ஒன்று வட்டமடித்துக் கொண்டிருக்க உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள் கேப்டன் கேப்டன் என கூச்சலிட்டும் கைகூப்பி வணங்கியதோடு அதனை தங்கள் செல்போன்களிலும் படம் எடுத்துக் கொண்டனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.